வெல்கம் டு ஏஎஸ்விஆர் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம எப்படி வாத்து குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. மிளகு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் பூண்டு போட்டிருக்கேன், ஆனால் அதை எடிட் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு, சாரி. இதை நல்லா வதக்கிட்டு சைடில் எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். இதுதான் குழம்புக்கான மசாலா. இப்போ குழம்புக்காக குக்கர் எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. லைட் கோல்டன் கலர் அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி 1-2 பேஸ்ட் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இல்லையா, பாருங்கள். இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். நல்லா சுருள நம்ம கிண்டணும். அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நம்ம கிண்டணும். நல்லா கிண்டிடுங்க. இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம கிண்டிக்கலாம். நம்ம நல்லா சுருள கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். நம்ம கிண்ட தான் அந்த கறியில் எல்லா இடத்துலையும் அந்த நம்ம போட்ட அந்த மசாலா ஒட்டணும். அப்போ தான் நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வைப்போம் இல்லையா மிளகாப்பொடி, அதை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். பெரிய போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம பறைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டாச்சு இல்லையா, நல்லா வதக்கிடலாம். லைட்டாக போட்டு ஒரு நல்லா 2 நிமிஷம் வச்சுருங்க சிம்மில். லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா குக்கர் போட்டுடலாம். குக்கர் போட்டு 2 விசில் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ யார் போயிடுச்சான்னு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கா. நம்ம வதக்கணும்ல, அதோட அர்த்தமே இதுதான். சைட்லலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா கொதிக்கிட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 1-2 கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாத்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.